ஒரு வார்த்தையில் ஒரு படத்தையெல்லாம் காலி பண்ண முடியுமா என்ன? அது வந்து ப்ரெஸ் மீட்டு கிடையாது. சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ. அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல. இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை. அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு? உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எனக்கு கான்ஃபிடென்ட்டுங்க. நான் சொல்லுவேன், பேசுவேன். சாதாரணமாக சின்னதாக ஒரு பத்திரிக்கைக்காரனாக இருந்து வந்து இவனுக்கு என்ன முன்னாடியே வந்து ரெட் கார்பெட் ஒடிச்சு வா சினிமாவுக்கு யாரும் கூப்பிட்றாங்களா? ஒன்றுமே இல்லாமல் வந்து செய்கிற எல்லாருக்குமே டி ராஜேந்தர் பேசும்போது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தெரியும். இங்கே எல்லா டைரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டைரக்டராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே? ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா? சண்டைக்கோழி பண்ணலையா? சண்டைக்கோழின்னு சாதாரண ஒரு ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா? அது இல்லை. நம்ம பேசுகிற அந்த சொல் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையாக பயன்படுத்தப்பட்டுச்சு. பண்ணவையான்னு தெரியும், பண்ண சொன்னது யாருன்னு தெரியும்.